ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து தேங்காய், இது வந்து நீங்கள் டெய்லியும் குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸாக நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அயன் சத்தும் உங்களுக்கு அதிகரிக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முடி நிறையெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. ஆனால் அது தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும். முடிக்காக வந்து நிறைய ஹேர் ஆயில் அது இதுன்னு நீங்கள் போட்டாலுமே உள்ளுக்குள்ளார நம்ம வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையை டெய்லியும் இல்லைன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் 2 நாள் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேங்காயோடு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா முடி வளர்ச்சி இருக்கும். முடி கொட்டுறதும் நின்றும். நீங்கள் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க நான் இந்த ஜூஸை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. டெய்லியும் நீங்கள் இந்த மெத்தடில் ஜூஸ் கொடுங்க. நீங்கள் கருவேப்பிலை அரைச்சி கொடுக்குறது, கருவேப்பிலை துவையல்லாம் கொடுக்கலாம். கருவேப்பிலை சட்னி எல்லாம் கொடுக்குறத விட இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா டக்குன்னு போய் சேரும். தேங்காய் பால் இருக்கிறதுனால முடியும் நல்லா வளர்ச்சி இருக்கும், உடம்பும் நல்லா ஹெல்த் ஆரோக்கியமாக வேஸ்ட் ஆக்காமல் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஊற வச்சு தலைக்கு நீங்கள் தேய்ச்சி குளித்தாலும் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். கருவேப்பிலை தேங்காய் போட்ட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு கொடுத்துக்கலாம், கொண்டு போய் கொடுத்துர்லாங்க. தேங்க்யூ மம்மி. எங்கள் லக்ஷ்மிக்கு கருவேப்பிலை ஜூஸ். தேங்க்யூ மீ.